Hello everyone, welcome to VINI'S hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைஸ் வாட்டர் ஷாம்பூ. இந்த ஷாம்பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் growthக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல நம்ம யூஸ் பண்ண போற எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் தான். எந்த ஒரு கெமிக்கலும் இதுல நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஹோம்மேட் ஷாம்பூ வந்து நிறைய அப்லோட் பண்ணுங்க, ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஷாம்பூ வந்து முக்கியமா நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த ஷாம்பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களோட ஸ்கேல்ப் வந்து வீக்கா இருக்கு, இல்ல முடி வந்து ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இந்த ஷாம்பூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஷாம்பூ வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நம்மளோட ஹேரில் இருக்க ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து இதே அளவில் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதிகமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா இதில் வந்து நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சீக்கிரமாக புளிச்சிடும், நம்மளால் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அளவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஹேருக்கு வந்து அது ரொம்பவே நல்லது. நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை அது வந்து சரி பண்ணும். ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் வந்து ஹேர் டேமேஜஸையும் சரி பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம இப்போ எடுத்துருக்க கடலைப்பருப்பும் சரி, இந்த வெந்தயமும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. இது கூட நம்ம ரைஸ் வாட்டரும் யூஸ் பண்ணி இந்த ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ண போகிறதால நிறைய சத்து வந்து ஹேருக்கு கிடைக்கும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா சோப் நெட், அதாவது பூவந்திக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஹோம்மேட் ஷாம்பு வந்து மோஸ்ட்லி நம்ம ஜென்ரலாக வெறும் இந்த கடலை மாவு அதுக்கப்புறம் இந்த வெந்தயம்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அழுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது. இந்த சோப் நெட் வந்து நல்லா நுரைக்கும், ஹேரில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த சோப் நெட் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அளவாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக பொருள் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம முக்கியமான பொருள் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரைஸ் வாட்டர். இது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி கிடையாது. நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர். ஹேரில் இருக்க ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணும். முடி வந்து வேகமாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் எடுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூடவே வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் போதுமான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி சாதம் வடித்த தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறப்ப அதோட சத்து வந்து அதிக அளவில் கிடைக்கும். ஸோ இந்த தண்ணியிலேயே போதுமான அளவுக்கு ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே இதை ஊற வைக்கிறேன். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. போதுமான அளவுக்கு சத்தும் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு சத்து கிடைக்காது. ஸோ நைட்டே வந்து இதை ஊற வச்சுடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் நட்டை வந்து நான் இடிச்சிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த கொட்டையை யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த மேலே இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம 1 இடி 2 இடி இடித்தாலே அது வந்து பிரிஞ்சு வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இடித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம் வடித்த தண்ணியில் வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் தான் வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணியில் தான் ஊற வச்சு பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்தும் நமக்கு கிடைக்கும். சாதம் வடித்த தண்ணி வந்து ஃபர்மெண்ட் ஆகிறப்ப அதோட சத்து அதிக அளவில் ஆகும். ஸோ இதை வந்து நைட்டே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் காலையில் வரைக்கும் அது நல்லா புளிச்சிருக்கும். அது கூடவே இதுவும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் இடித்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் இதை விட சின்ன சின்னதாக கூட போட்டுக்கோங்க. அப்போ மறுநாள் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பும் அதுக்கப்புறம் இந்த வெந்தயமும் நல்லா அந்த அரிசி தண்ணியில் ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பும் வெந்தயமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த ஊற வச்சு அந்த சோப் நட் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அந்த புங்கங்காயை வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. டோட்டலாக நம்ம அந்த ரைஸ் வாட்டரோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு ஊறி. இப்போ இந்த தண்ணி கூடவே நம்ம அந்த ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு வெந்தயத்தோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஊற வச்சு அந்த புங்கங்காயும் இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெந்தயத்தையும் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்க அந்த ஜார்லேயே நீங்கள் இந்த சோப்பு நட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா தலையிலே வந்து அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக தங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப முடி சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். நம்ம அரைச்சிட்டு பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும் அது. ஏன்னா இதில் நம்ம வந்து சோப் நட் யூஸ் பண்ணியிருக்கிறதால நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவே நல்ல ஹேர் சாஃப்டாக ஆகிறது வந்து நமக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குதுன்னா ஹேரில் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹோம்மேட் கண்டிஷ்னரும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஹோம்மேட் கண்டிஷ்னரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் அப்படியே கொஞ்சம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரைஸ் வாட்டர் கூடயே அதை வந்து அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த ரைஸ் வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நைட் ஃபுல்லாக அந்த சோப் நட் ஊறி இருக்கிறதால அது சத்து ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை மொத்தமாகவே கூட இந்த ரைஸ் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மிக்ஸியை வந்து அலசி ஊற்றின தண்ணியில் இந்த அளவுக்கு நுர வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா ரைஸ் வாட்டரோட சத்தும் நமக்கு கிடைக்கும். ஹேரில் ஆயில் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அது போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இன்னும் கம்ப்ளீட்டாக ஹேர் க்ளீன் ஆகும். போதுமான அளவுக்கு சத்தும் ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கும். அதனால் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் எந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்களோ அதில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் எது கூடயே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். அதை வச்சு உங்களுக்கு நல்லா சூட் ஆச்சுன்னா வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வந்து நல்லா சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் க்ரோ ஆகும். டேமேஜ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இது நேச்சுரலான ஒரு ஷாம்பூன்றதால எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வராது. சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.